தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IOCL தமிழ்நாட்டில் இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் IOCL இருந்தாங்க இந்த ஜாப் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்தளவுக்கு 12/1/2024 அப்ளை பண்ணலான்னும், லாஸ்ட் டேட் வந்து 1/2/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சதர்ன் ரீஜியன் பைப்லைன்ஸ் SRPL அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ரீஜியனுக்கு தனியாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்கெங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே அவங்க தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. SRPLை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு ரீஜியனில் சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸு, சென்னை PS, அதுக்கப்புறம் சேலம், திருச்சி, மதுரை, இந்த 5 இடத்துல உங்களுக்கான ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பைப் ஸ்டேஷன்லேயும் உங்களுக்கு ஜாப் இருக்கும், சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் உங்களுக்கு ஜாப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 473 வேக்கன்சியும், தமிழ்நாட்டுக்கு 33 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஷிப் போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் அப்ரெண்டிஷிப் போஸ்டிங்கு. அப்ரெண்டிஸை பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஹியூமன் ரிசோர்ஸு, அக்கௌண்டன்ட்டு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அதிகமான வேக்கன்சி மெக்கானிக்கலுக்கும், எலக்ட்ரிக்கலுக்கும், டெலகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு தான் இருக்குது. மற்றதுக்கெல்லாம் 2 வேக்கன்சி, 1 வேக்கன்சி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேக்கன்சிக்கு எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கலுக்கு நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, 12th முடிச்சுட்டு 2 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து எலக்ட்ரிக்கலை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்து டெலகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பொறுத்தளவுக்கு ECE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடியோ கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இதில் ஏதாவது ஒரு இதில் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ட்ரேட் அப்ரெண்டிஷிப் ஹியூமன் ரிசோர்ஸு அக்கௌண்டண்ட்டை பொறுத்தளவுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ட்ரேட் அப்ரெண்டிஷிப் அக்கௌண்டண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக BCom முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஃப்ரெஷரை பொறுத்தளவுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸ்கில் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து ஸ்கில் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணுங்க, 12th முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 13,000 வரைக்கும் இருக்கும். அதாவது 13,000 15,000 வரைக்கும் இருக்கும். டிப்ளமோ முடித்தவங்களுக்குலாம் 13,000 ரூபாயும், இந்த ஸ்கில் சர்டிஃபிகேட்டு டிகிரி முடித்தவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 வரைக்கும் கொடுப்பாங்க. அடுத்து உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 24 வயசு வரைக்கும் பொது பிரிவினருக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் SC மற்றும் ST சமூகத்தை சார்ந்தவராக இருக்கீங்க அப்படின்னா 29 வயசு வரைக்கும். அதே மாதிரி OBC அப்படின்னு சொல்லக்கூடிய BC, MBC, DNC, DNT இவங்க 4 பேருக்கும் 27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ரெண்டிஷிப்போட டியூரேஷனை பொறுத்தளவுக்கு எல்லா அப்ரெண்டிஸும் 1 வருஷம் மட்டும்தான் டியூரேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டைஃபன் பற்றினா ஆல்ரெடி சொல்லிட்டேன். செலெக்ஷன் மெத்தடாலஜியை பொறுத்த அளவுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த ரிட்டன் டெஸ்ட்டில். நெகட்டிவ் மார்க்கிங்லாம் கிடையாதுங்க. அதில் யார் நல்ல மார்க்கில் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் 75 கொஸ்டின்ஸ் உங்கள் டிப்ளமோவில் இருந்தும் 25 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலாகவும் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லிங்க் இருக்குங்க. ட்ரேட் அப்ரெண்டிஷிப்பாக இருக்கீங்க அப்படின்னா apprenticeshipindia.orgலையும், டெக்னீஷியன் அப்ரெண்டிஷிப்பாக இருக்கீங்கன்னா NATS போர்ட்டல்லையும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 2 போர்ட்டலோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 2 போர்ட்டலில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போர்ட்டலில் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அந்த நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கொடுத்துருக்க indianoilpipes.inல டைரெக்டாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் கிடையாது, ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.